நோ பவன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நேற்று தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சதை பற்றியும் பவன் ஷிராவத் கேப்டனுக்கு என்ன ஆச்சு, நேற்று மேட்ச் அவர் ஏன் விளையாட வரல அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கைஸ். நேத்திக் மேட்ச்சில் மொத்தம் 17 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அர்ஜுன் தேஸ்வால். சூப்பர் 10 போட்டு நிரூபிச்சிருக்காரு மறுபடியும் அவர் பக்காவான ஆளுன்ட்டு புது கேப்டனான அர்ஜுன் தேஸ்வால். அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ரோனக்கு நிதேஷ்குமார் 2 பேருமே உள்ள வரவங்களுக்கு எல்லாமே காலை பிடி கட்டி பிடி தான் தூக்கி சொருவிட்டு இருக்காங்க மேட்ச்க்குள்ள. டிஃபென்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது தமிழ் தலைவாஸ் டீமில் நேற்று சொல்லியே ஆகணும். இப்போது ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சாகர் ராத்தே மிஸ்ஸிங், சின்ன ஒரு டிஃபென்ஸ் ப்ராப்ளம். சுரேஷை இறக்கியிருக்காங்க. சுரேஷ் கொஞ்சம் கூச்ச சுபாவமான ஆள் போல, கட்டி பிடிக்கிறது கூச்சப்பட்டு இருக்காரு. பெருசாக வந்து டேஷும் அடிக்கல, நிற்கவும் இல்லை, நடுவில் போயிட்டு அப்படியே நிற்கிறாரு. பாதி போயிட்டு அடிக்கவும் இல்லை, நிற்கவும் இல்லை, போயிட்டு நிற்கிறாரு. ஸோ ஒரு 3-4 பாயிண்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இதனால சுரேஷுக்கு மேலே சாகர் தேடி இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோவோட மெயினான டாபிக் வருவோம். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நைட்டு நான் லேப்டாப்ல மேட்ச் பார்க்கும்போது பவன் ஷிராவத்தை அட்டாக்ல காணும், சாகர் ராத்தேவை டிஃபென்ஸ்ல காணும். என்னமோ ஒரு மேட்ச் இறக்குறானுங்க, அப்புறம் பூச்சாடி காட்டி தூக்கி உள்ள வச்சுக்கிறானுங்க. எதுக்கு இந்த வேலையை பண்ணாங்கன்னே தெரியல. உங்களுக்கு கமெண்ட்ல சாகர் ராத்தே ஏன் வரலன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பவன் ஷிராவத்துக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன இஷ்யூஸ் நடந்ததாகவும் அந்த இஷ்யூஸ்னால அவரை வந்து பர்மனெண்ட்டாக அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சில டாப் வெப்சைட்ஸ்ல பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. பவன் ஷிராவத் போயிட்டாருன்றதுக்கான ஒரிஜினல் ரீசன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பவன் ஷிராவத் இன்னும் வெளியே போன மாதிரி தமிழ் தலைவாசிலேருந்து ஏதோ பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ அப்கமிங் மேட்சஸ்ல கண்டிப்பாக ஆடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லியும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் தமிழ் தலைவாசோட மேட்சஸ் அண்ட் அப்டேட்ஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அன்டில் தென் பை பை கைஸ்.